மெட்ராஸ் ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் 2 லிட்டர் சேர்க்க போகிறோம். நான் 2 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்தோம். அடுத்த 4 லிட்டர் மொத்தம் 6 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கு. 20 கிலோ கத்திரிக்காய்க்கு கடுகு சேர்த்து வச்சு இப்போ மிளகு சேர்க்குறோம். அடுத்து பச்சை மிளகா சேர்க்குறோம். பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போற அளவு வதக்கிக்கணும். கத்திரிக்காய் போடுறோம். 20 கிலோ கத்திரிக்காய். அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு வரும்போது தண்ணி வெளில எடுத்துடணும். போடுறதுதான் படகு. வரும்போது எடுத்துடணும். போடுறதுதான் படகு. புரியுது அவங்களுக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு ஜீரகத்தூள் வெந்தயத்தூள் அரைச்சு போட்டிருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு சோப்பை போட்ட கையை கழுவினா கூட அந்த அரோமா விடாது. புளி தண்ணி கடைசியா ஊத்துறோம். கெட்டி வெள்ளத்தை வாட்டிப்போம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வெள்ளை எள்ளு அரைச்சு வச்சிருக்கு. அதை கடைசியா கலக்க போறோம். வேர்க்கடலை அரைச்சு வச்சிருக்கோம். அது சேர்க்கிறோம். இன்னொன்னு சொல்லாம விட்டாச்சு, வெல்லம் சேர்த்துருக்கோம். வெல்லம் உடச்சு போட்டாச்சு. முன்னையே சொல்லுங்க. அந்த புளிப்பு கூட விளக்கு சேர்க்கும் போது ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வந்து காரம் புளிப்பு இனிப்பு அப்படியே சேர்ந்து இருக்கும். அப்பதான் பிரியாணியோட சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். மாஸ்டர் வந்து இப்போ 80 கிலோக்கு சிக்கன் 60 மசாலா கலந்துட்டு இருக்காங்க. மசாலா இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்துக்குங்க.
மசாலா போட்டு ரெடி பண்ணலாம் பார்த்துருப்பீங்க. 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்ப அப்படியே என்ன பண்றோம், வானல்ல கடாயில போட்டு பொரிச்சு கல்யாணக்காரங்களுக்கு ரெடி பண்றோம். தரமான பூண்டுலே வந்து தரமான பூண்டு எதுன்னா நாட்டு பூண்டு, சின்ன ரகமா இருக்கும். இந்த பூண்டை வந்து மிஷின்ல அடிச்சு வாங்கிட்டு வந்து அலசிட்டு அரைச்சு பிரியாணியில் ஏத்தனாக்கா அதனுடைய வாசனையே வேற லெவல். சும்மா இப்படி மோந்து பார்க்கக்குள்ள அட்டகாசமான வாசனை வரும். இதுல வந்து மலை பூண்டு இருக்குது. தோல் உரிக்காம போட்டு அரைச்சோம்னாக்கா நம்ம பிளாஸ்டிக் கவர் மாரி அது அவ்வளவு சீக்கிரம் வேகாது, அப்படியே கிடக்கும். பிரியாணியில சாப்பிடக்குள்ள வாயில மாட்டோம். அதனாலதான் பூண்டை வந்து உரிச்ச பூண்டை வாங்கி வந்து அலசிட்டு அரைச்சி பிரியாணியில் ஏத்தினாக்கா பக்காவா இருக்கும். ஜீரக சம்பா அரிசியில மட்டன் பிரியாணி 30 கிலோ அரிசி 40 கிலோ கறி. அப்போ இதோட மசாலா அதிகமா இருக்கும், இஞ்சி பூண்டு அதிகமா இருக்கும். நம்ம இந்த டைம்ல பாலை சேர்த்தா அந்த மசாலாவுடைய அந்த நெஞ்செரிச்சல் இல்லாம நல்ல மைல்டா சூப்பரா சாப்பிட்றதுக்கு ஒரு தித்திப்பு சுவையோட பிரியாணி சூப்பரா இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு பால் ஊத்திக்கிறேன். அங்க ஒலையில ஜீரக சம்பா கொட்டுறாங்க, அங்க பாருங்க. அங்க போனா அங்க போனா அங்க போனா ஜீரக சம்பா அரிசி பாசுமதி மாதிரி இந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் இல்ல 5 to 6 நிமிஷம் ஆகும். 80% வேக வைக்கணும். அப்படியே அரிசி அழுத்தணும், ஆனா உள்ள வேகக்கூடாது. ஒரே இடத்துல, அதாவது ஜீரக சம்பா வடி பிரியாணி, பாஸ்மதி வடி பிரியாணி எடுத்து தூக்கிட்டு வாங்க. அதாவது ஏன்னா சில பேர் பாஸ்மதி வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்களாம். அதனால இந்த ஃபங்க்ஷன்காரரு ஒரு 25 கிலோ அரிசியில 30 கிலோ கறி போட்டு பாஸ்மதியில வடிச்சு கொட்டுறோம். ஜீரக சம்பா 2 வட்டை தம் போட்டிருக்கோம். வடி பிரியாணி தம் போட்டிருக்கோம். காட்டுன ஒரு சூப்பர். இங்க பாருங்க, பாஸ்மதி அரிசி எங்க ஸ்டைல ஜூசி பிரியாணி ஸ்டைல செம்மையா செய்யறோம். ஒரே இடத்துல மணமான ஜீரக சம்பா அரிசி
அதுக்கு போட்டியா பாஸ்மதி அரிசி. சுவைக்கு முதல் படி உப்பு, அதுக்கு அடுத்து கறி. கறிக்கு உப்பு சரியா பட்டதா சுவை அதிகமா கிடைக்கும். 75 கிலோ அரிசி, 30 கிலோ சிக்கன். திருப்பூர் மாவட்டத்துல வெள்ளக்கோவில்ல சூப்பரா 150 கிலோ ஜீரக சம்பா மட்டன் வடி பிரியாணி சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டோம். நிறைய வட்டா தம் ஆகிட்டு இருக்கு. ஒரு வட்டாவை உடைச்சு காமிக்கிறேன். ஜீரக சம்பாவில் எல்லாமே இந்த சைடு தம் பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. ஆனா இதுல நம்ம வடி பிரியாணி போடும்போது சும்மா சூப்பர், அப்படியே அந்த ஜூஸ்னஸா மழைச்சாரல் மாதிரி பிரியாணி கொட்டும். பாஸ்மதி எப்படியோ அப்படியே தான். அந்த தம் பிரியாணி விட இந்த வடி பிரியாணி ஜூஸ்னஸா இருக்கும். சாப்பிட்றத விட மசாலா ஸ்பைசியா நல்ல ஒரு ஈரப்பதத்தோட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பிரியாணி பாருங்க சூப்பரா இன்னைக்கு. சிறப்பான முறையில் இந்த மண்டபத்துல சீரக சம்பாவில ரெண்டு வட்டம் தம் போட்டு உள்ள போயிடுச்சு. அதே மாதிரி 2 வட்டம் பாசுமதியில சும்மா தரமா போட்டுக்கிறோம். இப்ப உடைப்பாரு பாரு. இவர் பேர் தான் வீரபால. சூப்பர் சமையல். உங்க வீட்டு விசேஷத்துக்கு எங்களை கூப்பிடுங்க. சின்ன விசேஷமா இருந்தாலும் சரி, பெரிய விசேஷமா இருந்தாலும் சரி, தரமா வந்து செஞ்சு கொடுப்போம். பிரியாணி ஸ்டோர். இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி மிக மகிழ்ச்சியா இருந்தது. இது பல பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். நன்றி நன்றி. பிரியாணி எப்படி இருக்குது? பிரியாணி சூப்பரா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? சரிங்க. பிரியாணி எல்லாமே மட்டன் சிக்கன் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக எல்லாமே தேங்க்யூ. சாப்பாடு நல்லா இருந்ததுங்க. பிரியாணி நல்லா இருந்தது. ஒயிட் ரைஸ் நல்லா இருந்ததுங்க. சில்லி நல்லா இருந்தது. கத்திரிக்காய் கூட்டம் நல்லா இருந்தது. நல்லா செஞ்சிருந்தாங்க. நான் வெள்ளவேடு தாங்க. உப்புப்பாளையம் இதே ஊர் தாங்க. ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டா எல்லாம் நல்லா இருந்தது. வீடியோவை முழுவதும் தொடர்ந்து பாருங்க. நாங்கள் இந்த பிரியாணி வேட்டையை முடிஞ்சு பக்கத்தில் கொடைக்கானலுக்கு ஒரு சுற்றுலாவை போகிறோம். விலாகாக உங்களுக்கு சூப்பராக அப்டேட் பண்ணுறோம். நிறைய டிப்ஸோட அனுபவத்தோட இந்த நாங்கள் எங்களுடைய டீமாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள்.